ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு மை சிட்டி ஹோம். வாங்க வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்றத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சதாங்க அதிரசம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்குறேன். இதை பாருங்கள், இன்றைக்கி நான் ஒரு பாக்கெட் மாவில் தான் கடையில் வாங்கின மாவில் அதிரசம் செஞ்சுருக்கேன். ஒரு பாக்கெட் மாவுக்கு 12 அதிரசம் வந்திருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. வாங்க நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். டக்குன்னு குயிக்காக ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் பசங்களுக்கு கேட்டதும் போட்டு கொடுக்கலாம். இதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுக்கலாம், எதிர்பார்க்க வேண்டாம். டக்குன்னு குயிக்காக செஞ்சிடலாம். பிள்ளைங்க சாப்பிடும் நினைக்கும் போது நமக்கு செஞ்சு கொடுக்கணுன்னு ஒரு ஆசை வருது இல்லையா? நம்மளும் பிள்ளைங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும். பாருங்கள், மாவு எடுத்து வச்சுருக்கேன். மாவு எடுத்து கொஞ்சமாக ஆயில் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். கடையில் வாங்கின பாக்கெட் மாவு தான். இப்போ இதில் தான் நம்ம அதிரசம் செய்ய போகிறோம். இப்போ நம்ம அடுப்பில் வானலை எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு இதை நம்ம சூடு பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக ஒரு வாழை இலையில் எண்ணெய் தடவி அப்படியே பண்ணிட்டு தான் போட போகிறோம். நான் அதுக்கு இலை சின்னதாக வச்சுருக்கேன். இதில் நம்ம எண்ணெய் தடவிட்டு போடணும். வாங்க இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். பாருங்கள், இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதில் மாவு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொன்றா நம்ம அப்படியே தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான். ரொம்ப குயிக்காக ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சலாம். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போல்லாம் பிள்ளைங்கள்லாம் அதிகம் கடையில் வாங்குகிற ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்றாங்க. வீட்டில் செய்கிறதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. நம்ம இந்தமாரி அடிக்கடி செய்யும் போது அவங்களே விரும்பி செய்ய சொல்கிறாங்க. எங்கள் வீட்லேயும் எங்கள் பசங்கள்லாம் அதிகம் கடை ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடுவாங்க. இப்போல்லாம் அவங்களே கேட்குறாங்க. நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சுனாக்கா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவு போட்டு பார்க்கலாம். அது சவுண்டு வரும். அதேமாரி நம்ம அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க அதிரசத்தை ஒவ்வொன்றா போட்டு பொரிக்கலாம். இப்போ நம்ம அதை எடுத்துருவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம தட்டி வச்சுருக்க அதிரசத்தை போடலாம். அப்படியே மெதுவாக போடுங்க. நம்ம கொஞ்சம் வேகமாக போட்டாக்கா எண்ணெய் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோ ஃப்ளேமில் வச்சிங்க, ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. டக்குன்னு செவந்துடும். பாருங்கள், 2 நிமிஷத்தில் டக்குன்னு செவந்துருந்துச்சு. நம்ம அப்படியே திருப்பி போட்டு நம்ம டக்குன்னு 2 செகண்டில் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, வெந்துருச்சு. பாருங்கள், கலர் எப்படி வருது. ரொம்ப விட்டிங்கன்னா ஃபுல்லாக செவந்துடும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இதில் எண்ணெய் அதிகமாக இருக்கும். நம்ம வடிகட்டு இதை என்ன செய்யலாம், ஒரு கரண்டி வச்சு நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணால் அழுத்தி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு கரண்டியால் அப்படியே ஒரு அழுத்துங்க. அதில் இருக்க எண்ணெய்லாம் வெளியில் வந்துடும். இந்தமாரி நம்ம ஒவ்வொன்றையும் இப்படி தான் செஞ்சு தான் எடுக்கணும். இப்போ எடுத்துகிட்டு இந்தமாரி நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். நான் பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன். திரும்பவும் இந்தமாரி போடலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க. ஒரு 15 நிமிஷம் தான், டைம் எடுக்காது. வாங்க இப்போ அதே போல் நம்ம எண்ணெய் தடவிட்டு மீதி இருக்கிறதையும் நம்ம போடலாம். ஈஸியாக போட்டலாம். அதிரசம் செய்ய தெரியாதுன்னு நினைக்கிறவங்க கூட டக்குன்னு நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடையில் மாவு வாங்கிட்டு டக்குன்னு இந்தமாரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. நம்ம வீட்டில் மாவு ரெடி பண்ணி செய்ய டைம் எடுக்குன்னா குயிக்காக இந்தமாரி பெஸ்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. அவ்வளோதாங்க. நம்ம இதேமாரி ஒவ்வொன்றா நம்ம தட்டி போட்டு பொரிச்சிட்டா அதிரசம் டக்குன்னு நமக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப மெலிசாக தட்டக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாகவே தட்டிங்க. அப்போ தான் அதிரசம் நல்லா வரும். இதை பாருங்கள், தட்டிட்டேன். இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். பொரிட்டும் திருப்பி எடுத்துட்டு அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒவ்வொன்றா போட்டு எடுத்துருவோம். எடுத்து எல்லாத்தையும் மாரி ஒவ்வொரு அதிரசமாக எடுக்கும் போது இதில் இருக்க எண்ணெயில் நம்ம கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி எடுத்துடணும். அழுத்தி எடுத்துட்டாக்கா அதில் இருக்க எண்ணெய்லாம் வெளியில் வந்துடும். எண்ணெய் அதிகமாக இருக்கும் அதிரசத்தில். எடுத்தாச்சு. இந்தமாரி எல்லாத்தையுமே எடுத்துட்டா முடிஞ்சிச்சு. எல்லாத்தையும் நம்ம இதேமாரி போட்டு எடுத்துடலாம். எடுத்தாச்சுங்க. 12 அதிரசம் வந்திருக்கு ஒரு பாக்கெட்டில். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டு பிள்ளைங்க கேட்கும் போது டக்குன்னு செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ஆன் பண்ணுங்கள். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரும். ஓகே, பாய்ங்க.